அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய தோட்டத்து வீடு சிறுகதையின் இறுதி பாகம் வாங்க கேட்கலாம். காலை வெயிலின் இதமான சூட்டில் செந்தில் வாயிற்புற தென்னின் மீது அமர்ந்திருந்தான். கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியில் மனம் அரண்டு போய் விட்டிருந்தான் அவன். உடலும் உள்ளமும் நலிந்து போயிருந்த மகனை பார்த்து கனகம் மனம் தடுமாறி போனாள். அவன் ரெஸ்டாரண்டில் மயங்கி விழுந்தது வெறும் அதிர்ச்சியினால், துப்பாக்கி வெடித்ததால் அல்ல என்பதை புரிந்து கொள்ளவே பல மணி நேரம் ஆயிற்று அவனுக்கு. பியாரிலால் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிடவே காவல்துறை அதிகாரி செந்திலின் பின்புறம் இருந்து சுட்டிருக்கிறார். பியாரிலாலின் கையில் காயம் பட்டது. ஆனால் செந்தில் தன் மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து விட்டது என்ற குழப்பத்தில் மூர்ச்சையாகிவிட்டிருந்தான். கடத்தல்காரர்களை பிடித்தாகிவிட்டது. ஆனால் கேஸ் நடக்கும்பொழுது செந்தில் வரவேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை துரிதப்படுத்தினார் ராமானுஜம். சப் இன்ஸ்பெக்டர் கோலேகருக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்த பதவி உயர்வு உறுதியாகிவிட்ட ஆனந்தத்தில் செந்திலை விடுவிக்கும் முயற்சியில் வேகமாக உதவினார். பம்பாய் தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறிய செந்தில் மாமா வேலுச்சாமியின் தோளின் மீது சாய்ந்து கொண்டான். மாமா, எனக்கு புத்தி வந்துவிட்டது. பணம்தான் பெருசுன்னு பேராசைப்பட்டதன் பலனை அனுபவிச்சுட்டேன். பெரியவங்க பேச்சை கேட்காம நான் ரொம்பவே துன்பப்பட்டுட்டேன் என்றான் விழிகளில் நீர் ததும்ப. நீ ஆண் பிள்ளை, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும் செந்தில். ஊரை விட்டு ஊர் போய் பணம் சம்பாதிக்கிறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா உனக்கு அது அவசியம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். உங்க அப்பா பாடுபட்ட நிலம், உங்க அழகான வீடு, தோட்டம் எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சா அதுவே போதும்பா என்றார் உணர்ச்சி பொங்க. பம்பாயை விட்டு தாண்டியதும் செந்தில் பம்பாய் இருந்த திக்கு நோக்கி ஒரு கும்பிடு வைத்தான். மாமா, இனி எக்காரணம் கொண்டும் நான் நம்ம மண்ணை உதறிவிட்டு போக மாட்டேன் என்றான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவன் மாமாவிடம் கூறாமல் மறைத்து விட்டிருந்தான். அம்மாவின் சங்கிலி. அதை மாமா தெரிந்து கொண்டுதான் பேசாமல் இருந்தாரோ, அல்லது அம்மா கூறாமல் மறைத்து விட்டாலோ, இல்லை அம்மாவுக்கே தெரியாதோ, பார்க்காமல் இருந்து விட்டாலோ? உள்ளத்தின் உறுத்தலுடன் அவன் இருந்தான். ஊர் திரும்பியதும் அவன் உடலும் உள்ளமும் தேர வேண்டும் என்று யாவரும் பாடுபட்டனர். தம்பிக்கு உடம்புக்கு என்ன, ரொம்ப இழைச்சி கருத்து போய் வந்திருக்குதே? கிராமத்தில் அவனை கண்டவர்கள் கேட்டபோது அம்மா அவசரமாக கூறினார். அவன் பிடிவாதமா வேலை தேடி பம்பாய் போனான். போன இடம் சாப்பாடு எதுவும் அவனுக்கு ஒத்துக்கல. அதனால உடம்புக்கு முடியாம கடுதாசி வந்துடுச்சு. அண்ணன் போய் கூட்டி வந்துட்டார். வேலுச்சாமியும் தன் பங்குக்கு சோடை போகாமல், உள்ளூரோட கிடனா பசங்க கேட்டாதானே, வீட்டுல சொகுசா வளர்ந்துட்டு சாப்பாடு சரியா இல்லாம உடம்புக்கு வர வச்சுக்கிட்டு ஓடியான்னா சரின்னு நாம தானே ஓட வேண்டி இருக்கிறது. ஓடி போய் கூட்டி வந்தேன். உடம்புக்கு சுகம் இல்லைன்னா நாம தான் அவதிப்பட வேண்டி இருக்கிறது அலுப்புடன் கூறிக்கொண்டார். தங்கச்சி, ஊர் வாய முடியாச்சு. இனிமே அடுத்த முகூர்த்தத்தில் இந்த பயலுக்கு ஒரு கால் கட்ட போட்டுவிடணும். இல்லாவிட்டால் ஆபத்து என்று எச்சரித்து விட்டிருந்தார் வேலுச்சாமி. அத்தான், கலாவதி அவனை மெல்ல கூப்பிட்டாள். செந்தில் ஆவலாக திரும்பி பார்த்தான். உட்காரு கலா, அம்மா உள்ளே வேலையா இருக்காங்க. கனகம் உள்ளே இருந்து உரக்க குரல் கொடுத்தாள். 2 பேருமே வாங்க, இடியாப்பம் திருட்டுக்க தேங்காய் சட்னியும் ரெடியா வச்சிருக்கேன். சமையலறை தரையில் அமர்ந்த செந்தில் மெதுவாக மௌனமாக சாப்பிட முனைந்தான். வர வர நீ ஒழுங்கா சாப்பிடுவதே இல்லை, உடம்பு கெட்டு போய் கிடக்கு, சாப்பிட்டா தானே அன்புடன் கடிந்து கொண்டாள். அவனுக்கு தொண்டையில் ஏதோ சிக்கி கொண்ட உணர்வு. அம்மா, உங்களுக்கே துரோகம் செய்துவிட்ட மகனுக்காக நீங்க எத்தனை பரிஞ்சு உபசரிக்கிறீங்க. உங்க தூய்மையான அன்புக்கு முன்னே என் துரோகம் தெரிஞ்சு போனா? ஏம்பா செந்தில், நீ எதுக்காக பம்பாயில நடந்ததே நினைச்சு உருகிக்கிட்டே இருக்க? அத பழைய கதையா நினைச்சு மறந்து. அம்மா அவன் அருகில் வந்து முன்னேற்றி மேலே ஆதரவுடன் கொதினாள். உங்க மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. எதுவானாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அத்தான், கலாவதி வற்புறுத்தினாள். என் வயிற்றுல பிறந்த மகன் இப்படி மனசுக்குள்ளார வேதனைப்பட்டுக்கிட்டு உருகிக்கிட்டு இருக்கேப்பா. தாயின் கண்களில் நீர் சுரந்தது. அம்மா, நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன். அவன் குரல் தழுதழுத்தது. எதுவானாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அத்தான். அது மென்று விழுங்கினான். உண்மையை பேச நாக்கு எப்படி துடிக்கிறது, எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. நான் உங்களை ஏமாத்திட்டேன். பெரிய பாவிமானா. செந்தில் தலையை குனிந்து கொண்டான். நீ சொல்றதே விளங்கலையப்பா, திகைப்புடன் கனகம் வினவினாள். அம்மா, நீங்க என்ன மன்னிக்காட்டியும் பரவாயில்ல. நான் செய்த தப்பா ஒப்புக்கொண்டால் தான் எனக்கு மனசுல இருந்து பாரம் இறங்கும் ஆரம்பித்தான் அவன். அண்ணே, கலா இருக்காளா இங்கே? அங்கே மாமி கூப்பிட்டாங்க. சகுந்தலாவின் குரல் கேட்டதும் கனகம் மகனை சாடை செய்தாள். எதுவானாலும் இப்ப பேச்சு வேணாம், சகுந்தலா போகட்டும் என்று பொருள் அதில் இருந்தது. சகுந்தலா அண்ணன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். கலாவதி எழுந்து சென்றதும் மெதுவாக, அண்ணாச்சி, நீ இனிமே எங்க கூடவே இருங்க, அது போதும். நானும் நல்ல பொண்ணா நடந்துக்குவேன், கவலைப்படாதீங்க என்றாள் குழந்தைத்தனமாக. இப்படிப்பட்ட கள்ளமில்லாத உள்ளத்தில் நான் திருடன், அதிலும் அவளுக்காக வைக்கப்பட்டிருந்த நகையை திருடியவன் என்று தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? எதுவும் பேச தோன்றாமல் தங்கையின் கையை எடுத்து தன் இடது கையில் சேர்த்து வைத்துக் கொண்டான். பிற்பகலில் வேலுச்சாமி மாமா வந்து அவனிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார். இப்ப நடந்ததை பத்தி நீ கவலைப்படாம இரு. நான் தான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்ல. அந்த உரக்கம்பெனி மனுஷன் வாக்கு தவறாதவர். கட்டாயம் உன் தகுதிக்கு ஏத்தா போல சம்பளம் தருவார். ஆனா ஒண்ணு, நீ பாடுபட்டு உழைக்கணும். அதை மட்டும் நினைப்பில் வச்சுக்க என்று உபதேசித்தார். வீட்டு மேல இருக்கிற கடன் முடியலையே மாமா, அவன் கவலை தெரிவித்தான். எதுக்கு செந்தில் மனசை போட்டு பிச்சுக்கிற? அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அம்மா மென்மையாக முருவளித்தாள். உங்க மேல இருக்கிற அத்தனை நகையும் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன தங்கச்சி மிச்சம் மீதி வச்சிருக்க? மாமா அழுத்து கொண்டார். சகுந்தலா கல்யாணத்துக்கு உதவட்டும்னு 3 சவரன் கொத்து சங்கிலி வச்சிருக்கேன் அண்ணாச்சி.
அதை கொடுத்து கடனை ஒழிச்சிடுங்க. அம்மா, பதறி துடித்தான் அவன். உனக்கு இல்லாத நகை எதுக்குப்பா உள்ள தொங்கணும்? நாளைக்கு அதை எடுத்துக்கிட்டு போங்க, கிடைச்ச விலைக்கு கடனை முடிச்சிடுங்க. அம்மா, பேச முடியாமல் செயலற்று போய் உட்கார்ந்து விட்டான் செந்தில். இப்படிப்பட்ட அம்மாவுக்கு அவன் எத்தனை பெரிய சதி செய்து விட்டான். அவளுக்கே தெரியாமல் நகையை எடுத்து விட்டதும் அல்லாமல் அந்த உண்மையை மறைத்து விட்டானே. மனத்திற்குள் முள் நெருடியது. அன்று இரவு உணவிற்கு பிறகு நெடுநேரம் யோசித்தபடி கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான் செந்தில். இனி அவன் உண்மையை கூறாவிட்டால் எதுவும் சீராகாது. தம்பி, அம்மாவின் குரல் கேட்டு தூக்கி வாரி போட்டவனா எழுந்து உட்கார்ந்தான். கட்டிலில் ஓரமாக அமர்ந்த கனகம் மகனை உற்று பார்த்தாள். சகுந்தரா தூங்கிடுச்சு. இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லு, என்னவோ தப்பு செய்து விட்டதா புலம்பிக் கொண்டு இருந்தாயே, ஆரம்பித்தாள் இதமான குரலில். அம்மா, சொல்லவே மனம் கூசுது. நான் திருடிட்டேன். அவன் கண்கள் பனித்தன. குரல் கம்மியது. நம்ம வீட்டு பொருளை உரிமையோடு எடுத்துக்கிட்டு போன. அது திருட்டா? கனகம் நிதானமாக பேசியதும் வியப்புடன் தாயை நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு தெரியுமா அம்மா? நல்லா தெரியும். நீ சங்கிலியை எடுத்துக்கிட்டு போனதை மறுநாளே பீரோல பார்த்துட்டேன். நீயா உன் வாயால் அதை சொல்ற வரைக்கும் கேட்கக்கூடாதுன்னு இருந்த தம்பி என்றாள் கனகம் துயருடன். என்னை எவ்வளவு கேவலமா எடை போட்டிருப்பீங்க இல்லையா? இல்லவே இல்லை. மாறாக பதறி துடிச்சேன். இந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு போய் என்ன ஆபத்துல மாட்டிக்குவானோன்னு. அதனாலதான் அம்மா அது ரயில் பயணத்திலேயே திருட்டு போயிடுத்து. ரொம்ப சந்தோஷம்பா. இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. என்ன சொல்றீங்க? நகை போனதில் உங்களுக்கு சந்தோஷமா? எப்படி? வியப்புடன் கேட்டான் செந்தில். இந்த காலத்தில் வீட்டுல நகையை வைத்துக் கொள்வார்களப்பா. உங்க அப்பா தான் அதை பேங்க் லாக்கர்ல வைக்க சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார். நகைகளை விற்கணும்னா அப்பப்ப நானும் மாமாவும் போய் எடுத்துட்டு வருவோம். அப்ப இங்க இருந்தது அது வெறும் இமிடேஷன். உனக்கு அசலுக்கும் போலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம போயிடுச்சே. உண்மைதான் அம்மா. போலியை நிஜம்னு நம்பி நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். சகுந்தலாவுக்கு நகைனா கொல்ல ஆசை. அடிக்கடி அந்த சங்கிலியை பூட்டி விடுன்னு தொல்லை கொடுப்பா. அதுக்காக உங்க அப்பா டவுன்ல இருந்து அதே போல ஒரு 3 கொத்து சங்கிலியை வாங்கி வந்து வச்சாரு. காலம் கெட்டு கிடக்கு. அசல் தங்கத்தை அவ கழுத்துல போட்டு வெளியே அனுப்ப முடியாது பாரு. அம்மா சிரித்தாள். அவன் மனம் லேசாகி போனது. அம்மா, இனிமே நீங்க சொன்னபடி நடந்துக்கிறேன். எனக்கு நல்லாவே புத்தி வந்துடுச்சு என்றான் செந்தில். மறுநாள் காலை கொட்டிலில் கட்டியிருந்த வெள்ளை பசு அவனை கண்டு அம்மா என்றது. கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டவன் தாயும் சேயும் விளையாடும் காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். என்னத்தான், பாலை குடிச்சிடும்னு கணக்கு பார்ப்பீங்க, இப்ப நீங்களே கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அங்கு வந்து கலாவதி கேட்டதும் அவன் சிரித்தான். அப்படியெல்லாம் கணக்கு பார்க்க போவதில்லை. ஏன்னா இது நாள் வரை நான் போட்டு வைத்தது எல்லாமே தப்பு கணக்குத்தான். சிரித்தான் அவன். கணக்கு தப்பானா என்ன? திருத்தி போட்டா விடை வருது. கலாவதி குறும்புத்தனமாக கூறியவள் அவனுடன் சேர்ந்து கொண்டாள் சிரிப்பில். சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.